அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அக்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நமது காணொளி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு, அதாவது டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய 13வது கொஸ்டின் இன்னைக்கு. சரியா? என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, 520 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒரு ஒளி மூலம் ஒரு வினாடிக்கு 1.04 × 10⁻15 போட்டான்களை வெளியிடுகிறது. அதே மாதிரி 460 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட இரண்டாவது ஒளி மூலம் இன்னொன்று ஒரு வினாடிக்கு 1.38 × 10⁻15 போட்டான்களை வெளியிடுகிறது. இரண்டாவது மூலத்தின் திறனுக்கும் முதல் மூலத்தின் திறனுக்கும் இடையே உள்ள விகிதம். திறன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பவர்னு ஆங்கிலத்துல சொல்றோம். P என்கிற சிம்பிள் வந்து நம்ம அதுக்கு போடுவோம். சரியா? சரி, அந்த விகிதம் எவ்வளவு? அப்ப P2/P1 தான் நம்ம கண்டுபிடிக்கப்படுது. அப்ப இதுல என்ன சார் அப்படின்னு சொன்னா, A வந்து 1, B 1.02, C 1.5, D வந்து 0.98 அப்படிங்கிற 4 தெரிவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? எப்போதுமே நான் சொன்னேன், திறனுக்கு வந்து Pங்கிற சிம்பிள் போடுவோம். ஒரு மூலத்தின் திறன் வந்து எவ்வளவு சொன்னா, P = ஃபார்முலா வந்து Nhν. என்னங்கிறது என்ன சார்? என்னங்கிறது ஒரு வினாடிக்கு வெளியிடும் போட்டான்கள். அது எவ்வளவு சார்? அது ஒவ்வொரு மூலத்துக்கும் ஒன்று இருக்கு. இந்த ஒரு இதுக்கு வந்து இந்த இடத்துல 1.04 × 10⁻15, இன்னொன்று வந்து 1.38. அதெல்லாம் அடுத்து போடுவோம். சரியா? Hங்கிறது என்னது? பிளாங்க் மாறிலி. நியூங்கிறது என்னது? அந்த படு கதிர் இருக்கு இல்லையா, அதனுடைய அதிர்வெண். அந்த அதிர்வெண் அப்படி ஒண்ணு கொடுக்கலையே சார்? கொடுக்கல. ஆனா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், μ = c/λ. அப்ப இந்த Nhνங்கிறது பதிலா Nhc/λ எழுதிக்கிறோம். அப்ப cங்கிறது என்னது? ஒளியின் வேகம். லாம்டாங்கிறது என்னது? அலைநீளம். இதுல பாத்தீங்கன்னா இந்த Hயும் Cயும் மாறப்படுறது இல்லை. நமக்கு அந்த மூலங்களை பொறுத்து Nனும் லாம்டாவும் மாறுகிறது. ஏன்னா N இந்த கொடுத்திருக்கு, லாம்டா 520 460 நானோமீட்டர் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதை பொறுத்து பவர் வந்து மாறும். சரியா? அந்த பவர் மாறக்கூடிய விகிதத்தை நம்ம கேட்டிருக்காங்க. சோ முதலாவது ஒளி மூலத்துக்கு P1 = N1hc/λ1. இரண்டாவது ஒளி மூலத்திற்கு P2 = N2hc/λ2. இதுல பாத்தீங்கன்னா அப்ப P2/P1 அந்த விகிதம் தான் கேட்டிருக்காங்க. P2/P1 அது எவ்வளவு? N2hc/λ2. N2hc கீழே λ2 போட்டாச்சு. by P1 எவ்வளவு? டினாமினேட்டர்ல போட்டிருக்கோம், அதனால கீழே போட்டுரும். N1hc. அப்ப λ1 அதுக்கு கீழே இருக்கு, அது மேல போயிடும். அப்ப மொத்தத்துக்கு N2hc λ1 = N1hc λ2. hc இதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு, அதனுடைய வேல்யூலயும் மாற்றம் இல்லை இல்லையா, அதனால எடுத்துடலாம் அது. அப்ப P2/P1 = N2 λ1 / N1 λ2. இந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்திருக்காங்க, N1 λ2 எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேலை முடிஞ்சது. சோ ஒரு வினாடிக்கு வெளியிடும் போட்டான்கள் ஒளி மூலம் ஒன்ன பொறுத்த மட்டும் 1.04 × 10⁻+15. அதே இது இரண்டாவதுக்கு வந்து 1.38 × 10⁻15. மூலம் ஒண்ணுக்கு ஒளியின் அலைநீளம் 520 நானோமீட்டர், இரண்டாவதுக்கு 470 நானோமீட்டர். சார் இந்த நானோமீட்டர் வந்து 10⁻−9 மீட்டர் அதெல்லாம் போடணுமா சார்? நம்ம வந்து ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம். மேல 10⁻−9 போட்டா கீழையும் போடுவோம், போட்டுட்டு அடிக்க போறோம், அவ்வளவுதான். இந்த 10⁻15 கூட போடணும்னா போடலாம், போடாட்டி விட்டுடலாம், அவ்வளவுதான். நம்ம கடகடன்னு ரஃப்ல ஒர்க் பண்ணிட்டு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தானே. சரி, அப்ப P2/P1 = 1.38 × 10⁻+15 × 520 நானோமீட்டர் டிவைடட் பை 1.04 × 10⁻15 × 460. இதை கொஞ்சம் நம்ம தேவைக்கு தகுந்தபடி மாற்றி இருக்கோம். 10⁻15 அடிச்சாச்சு. இந்த 1.38 சுமார் 138 எழுதணும். அப்படி எழுது, எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். எப்படி எழுதினாலும் எப்படி சார் ஒண்ணாகும்? மேல 1.38 138 எழுதுனா கீழே 1.04 104 எழுதிக்க. அப்படி எழுதிட்டா பிரச்சனை இல்லை சார். அது ஒண்ணு மட்டும் எழுதி ஒண்ணு பண்ண வச்சுக்கோ, அது நம்மள சிக்கலை மாட்டி விட்டுரும். ஓகேயா? சரி சரி. சோ 138. இந்த 520 கூட 52 எழுதுங்க. 520 எப்படி சார் 52 எழுதுவீங்க? 420 46 எழுத போறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சோ 846. எதுக்கு சார் அப்படி எழுதலாம்? சும்மா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். சோ 138 × 52 / 104 × 46. இப்ப இந்த 52 104 எப்படி பார்த்த உடனே நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அதுக்காக தான் இந்த 520 420 இதெல்லாம் கொஞ்சம் மாத்திடுது. இதனால 52 52 252 104
52ஆம் வாய்ப்பாடெல்லாம் படிக்க முடியுமா சார்? ஈஸி தான். 2 4 2 10 அவ்வளவுதானே. சரியா? சோ அப்ப இது வந்து 1/2. அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னா 138 இன்ட்டு கீழே மேல 52 அடிச்சாச்சு, கீழே 142 போட்டுருவோம். 2 இன்ட்டு 44 தட் இஸ் ஈக்குவல் டு 92. அப்ப என்ன சார் வருது நமக்கு? 138 டிவைடட் பை 92. இதெல்லாம் வகுக்க முடியுமா சார்? கொஞ்சம் கஷ்டப்பட்டா வகுத்துடலாம். 92 92 138ல மீதி எவ்வளவு சார்? 92 8 கூட 38 46. 92 92 மீதி 46. அப்புறம் புள்ளியை வைங்க, ஒரு சைபர் சேருங்க, 460. 592 470. 592 470. ஆமா, 2 10க்கு சைபர், 50 45 1 47. ஸோ 1.5. வெரி சிம்பிள். நமக்கு ஆன்சர் கிடைச்சு போச்சு. ஸோ P2 by P1 is equal to 1.5. 1.5. இரண்டாவது மூலத்தின் திறனுக்கும் முதல் மூலத்தின் திறனுக்கும் இடையே உள்ள விகிதம் P2 by P1 is equal to 1.5. ஆப்ஷன் சி கொடுக்கப்பட்ட தெரிவுல மூன்றாவது தெரிவு சரியான விடை. ஓகேயா? ஓகே. அப்ப நம்ம என்ன சார் பண்ணியிருக்கோம்? இதுவரைக்கும் நம்முடைய கதிர்வீச்சு மற்றும் படுபொருளின் இருமை பண்பு அப்படிங்கிற பாடத்துல 2 ரவுண்டுகள் இதுமா சேர்த்து நம்முடைய சேனல்ல 13 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். நம்முடைய அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு பாடத்தில் உள்ள ஒரு கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.